அருள்மிகு மார்கபந்தீஸ்வரர் திருக்கோவில் திருவிரிஞ்சிபுரம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஹரஹர நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டமிக்கும் இறைவா போற்றி போற்றி. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டின் சோழநில தொண்டை நாட்டில் ஷீரமானதி எனப்படும் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. விரிஞ்சை மூதூர், விரிஞ்சையம்பதி, திருவிரிஞ்சிபுரம் என்று பலவாறு அழைக்கப்படுகின்றது இப்பழம்பெரும் சிவஸ்தலம். பரமசிவனிடத்தில் முதலில் தோன்றிய சக்தியால் வைக்கப்பட்டதால் வைப்பு ஸ்தலங்களில் ஒன்றாகிறது. சிறந்த சிவஸ்தலங்கள் 1008 என்பர். அவற்றுள் 108 மேலானவை, அவற்றுள் 18 விசேடமானவை. அவற்றும் திருவிரிஞ்சை உன்னதமானது என்றும் புராணம் கூறுகின்றது. கற்றாரும் கல்லாதாரும் நினைத்தாலும் சேர்ந்தாலும் பெயரை சொன்னாலும் இங்கு உம்மை தவம் செய்தாலும் திருப்பணி செய்தாலும் இயன்ற சிறு தர்மம் செய்தாலும் முக்தி அளிப்பதற்குரிய மாட்சியை உடையது இத்திருத்தலம். வேலூர் மாநகருக்கு மேற்கே சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திலும் காட்பாடி ஜோலார்பேட்டை இருப்பு பாதை தடத்தில் விரிஞ்சிபுரம் என்ற நிலையத்தின் தெற்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சிவபெருமான் பிரத்யக்ஷமாகி பிரம்மாவின் வேண்டுகோளுக்கிணங்கி திருவிரிஞ்சிபுரத்தில் இருக்கும் லிங்கத்தில் வாசம் செய்கிறார். இத்தலத்தில் உள்ள சுயம்பு மகாலிங்க மூர்த்தியின் பேரில் பகலவனின் ஒளிக்கதிர்கள் பங்குனி மாதத்தில் விழுவதால் இத்தலம் பாஸ்கர கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படும். இக்கோயில் பாலியாற்றின் தென்கரையில் ஊருக்கு நடுவில் அழகிய தென்னை மரங்களுடன் கிழக்கு நோக்கி பாங்குற அமைந்திருக்கிறது. ஊருக்கு வெகு தூரத்திலேயே வானுர நிமிர்ந்து நிற்கும் அழகிய கோபுரம் காண்போர் மனதை ஈர்க்கும் வண்ணம் காட்சியளிக்கும். கோயிலை அடுத்து மாட வீதிகளும் நீண்டு அகன்ற தேரோடும் தெருக்களும் அமைந்துள்ளன. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 சுவரம் ஒரே மாதிரியா இருக்கும். இந்த சிறப்பு காஞ்சிபுரத்துக்கு கடல் அழகு என்று சொல்வார்கள், விரிஞ்சிபுரம் மதில் அழகு என்று சொல்வார்கள். கம்பீரமான உயர்ந்த மதிர் சுவர்கள் ஆலயத்தின் அழகை சிறப்பாக எடுத்து காட்டுகின்றன. எனவே மன்னர்குடி மதில் அழகு என்று சோழ நாட்டில் கூறுவது போல தொண்டை நாட்டில் திருவிரிஞ்சை மதில் அழகு என்று சொல்கின்றனர். சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது. கிழக்கு கோபுர வாயில் வழியேதான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும். முன்னே பெரிய கோபுரம் எனப்படும் ராஜகோபுரம் சுமார் 110 அடி உயரத்தில் 7 நிலைகளுடன் விளங்குகிறது. கீழ் கோபுரம் வாயில், மேல் கோபுர வாயில், திருமஞ்சன வாயில் என்று முறையே கிழக்கு மேற்கு வடக்கு புறங்களில் வாயில்கள் இருப்பினும் தென்புறம் மட்டும் வாயில் இல்லாமல் மதில் மேல் கோபுரம் மட்டும் உள்ளது. நாள்தோறும் இரா காலங்களில் தேவர்கள் வந்து எம்பிரானை பூஜை செய்துவிட்டு போவதால் அவ்வழி தேவர்களுக்காக ஏற்பட்டதாகவும் அதனால் மானிடர் யாரும் அப்பக்கம் செல்ல வழி ஏற்படுத்தவில்லை என்று ஐதீகமாக கூறப்படுகிறது. இத்திருக்கோயிலின் பெருமை யாதெனில் இங்கே அமைக்கப்பட்டுள்ள சிம்பத்தீர்த்தமே ஆகும். இந்த சிம்பத்தீர்த்தம் பிரம்மா அவர்கள் திருவண்ணாமலையில் சாபம் பெற்று திருவிரிஞ்சிபுரத்தில் சாப விமோசனம் பெற்று இத்திருக்குளத்தில் குளித்ததாக ஐதீகம். இத்திருக்குளத்தில் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு அன்று அந்த பிரம்மா குளித்த திருக்குளத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் பேய் பிசாசு பிடித்தவர்களும் இத்திருக்குளத்தில் மூழ்கி அந்த குளிர் காலத்தில் கடுமையான குளிரிலும் இத்திருக்கோயிலில் படுத்து உறங்கி விடுகிறார்கள். இவ்வாறு உறங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கனவு அந்த கனவிலே
பாலாடை, வெற்றிலை, பழம் போன்றவைகளை கனவுகளை வந்து கொடுக்கிறார். அந்த கனவு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு குழந்தை பெற்று திரும்பி வந்து அடுத்த ஆண்டு குழந்தை பிறந்தவுடன் இத்திருக்கோயிலில் தொடர்ந்து வந்து வழிபட்டு செல்கிறார்கள். அவ்வாறு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் அக்குழந்தைகளுக்கு இங்கே இப்போ அருள்மிகு மார்குந்தீஸ்வரர், மரகதாம்பிகை பெயர்களையும் சூட்டியிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கானோர் அந்த திருக்குளத்திலே மூழ்கி பலனடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சிவன் கோயில் 108 சிவன் கோயிலில் விருஞ்சிபுரம் என்ற சிவன் கோயிலும் ஒரு சிறப்புமிக்க ஒரு சிவன் கோயில். அது மார்கபந்தீஸ்வரர் ஆலயம். இது ஒவ்வொரு முகமும் அருள்மழை பொழிக
இந்த சிவன் ஆலயத்திலே கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறில் பெரும் திருவிழா நடைபெறும். பங்குனி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை அன்று கொடியேறி 10 நாட்களாக திருவிழா நடைபெறும். அந்த 10 நாட்கள் திருவிழாவிலே 10 இனத்தவர்கள் செய்வார்கள். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். அவன் ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான். ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான். தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான். தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான். உடல் ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஓமெனும் இந்த ஆலயத்திலே மனமுருகி நாம் எந்த வேண்டுதல் வைத்தாலும் சிறப்பாக கைகூடும். என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 1960 பிள்ளை வர வேண்டி இந்த குளத்திலே மூழ்கி சுவாமி சன்னதியிலே படுத்து சென்ற பிறகு குழந்தை பிறந்தது. கண்கூடாக கண்ட காட்சி. சமீபத்தில் கூட என் நண்பர் ஒருவருக்கு அதேபோல் குழந்தை பிறந்தது. வருடம் கடைசி ஞாயிறு திருவிழா அன்று லட்சக்கணக்கான மக்கள் கூடும் ஒரே ஆலயம் மருகமசு ஆலயம் தான். இந்த ஆலயத்தில் எந்த குறை இருந்தாலும் பில்லி சூனியம் தீயவைகள் கேடு குழந்தை வரவின்மை செய்வினை எல்லாமே சிம்மகுளத்து குளித்து நாம் இறைவனை வழிபட்டு சென்றால் எல்லாமே தீர்ந்துவிடும். சிவஸ்தலங்கள் 1008, 108, 18 அதிலே விரிஞ்சிபுரம் சிவஸ்தலம் 4வது ஸ்தலம் என்று ஓலைச்சுவடிகள் கூறுகிறது. ஆகவே இந்த ஆலயத்தில் எந்த ஒரு நமது குறை இருந்தாலும் அதை சொல்லி நாம் வணங்கி சென்றால் எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிடும். 6 முகத்தான் உடன் அவதரித்தான்.